இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படி செய்யும் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஒரு கருத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். செத்த ஈக்கள் ஒரு தைலக்காரனுடைய நறுமண தைலமாகி அந்த பரிமள தைலத்துக்குள்ளே அது விழுந்துருச்சுன்னா அதை நாரி கெட்டுப்போக பண்ணிடும். அதே போல் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனாக இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு மதியீனமான காரியத்தை அவன் செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே அத்தனையாக தவறாக பேசப்படும் என்று சொல்லி இங்கே சாலமோன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு அருமையாக நன்றாக வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு சுவரிலே ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளி இருக்குன்னு சொன்னால் நம்முடைய கண்கள் அந்த புள்ளியை தான் நோக்கி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியாக அந்த தெளிவாக தெரியக்கூடிய ஒரு சின்ன புள்ளியாக இருந்தாலும் அதுதான் மீதி எல்லா காரியத்தையும் மறைச்சிட்டு அந்த காரியத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வரும். இதற்கு ஆதாரணமாக எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில் அவர் அரசாட்சியை பெற்றவுடனே அவர் கிட்டத்தட்ட 19 நற்செயல்களை அவருடைய தேசத்திலே அவர் செய்கிறார். அவங்க அப்பாவால் அடைக்கப்பட்ட அந்த தேவாலயத்தினுடைய கதவை திறக்கிறாரு. ஆசாரியர்களும் லேவியர்களும் தங்களையும் தேவாலயத்தையும் தூய்மைப்படுத்த ஏற்பாடு செய்கிறார். பாவங்களை உணர்ந்து அவர் அறிக்கையிடுகிறார். தேவனோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆசாரியர்களுக்கும் லேவியருக்கும் ஆராதனை ஒழுங்காக நடத்த கட்டளை கொடுத்தார். தேவாலய இசைக்குழுவை சீர்படுத்தினார். சபையாரை பலியிடுகிறதற்கு ஆயத்தம் செய்தார். அனைத்து கோத்திரத்தாருக்கும் ஆராதனைக்காக அழைப்பு விடுத்து ஒரு பஸ்கா பண்டிகையை மிக சிறப்பாக அவர் கொண்டாடினார். பண்டிகைகளை ஒழுங்குபடுத்தி அந்தந்த தேதிகள் அவைகள் நடக்கும்படியான காரியங்களை செய்தார். இவைகள் எல்லாம் அவங்க அப்பா காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே யூத ஜனங்கள் பின்வாங்கி இருந்த அந்த நாட்களில் இவர் அத்தனை காரியங்களையும் செய்து வருகிறார். மக்கள் குறைவுகளுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரிடத்தில் மக்களை தூய்மைப்படுத்தும்படியாக உணர்த்தினார். 24 லேவிய வகுப்புகளை ஒழுங்குபடுத்தினார். லேவிய ஆசாரியர்களின் பங்கை திட்டம் பண்ணினார். அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் கொடுக்கப்பட வேண்டுமோ அவர்கள் வேறு எந்த தொழிலையும் செய்ய முடியாது. லேவிய ஆசாரிய ஊழியத்தை தவிர வேறு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அந்த காரியங்களை எல்லாம் அவர் திட்டம் பண்ணினார். சீர்திருத்தங்களை முழு இருதயத்தோடு அவர் அவருடைய தேசத்தில் செய்கிறார். எதிரியினுடைய படையெடுப்பு சனகரிப்பு வந்தபொழுது ரப்சாக்கி அத்தனையாய் இவர்களை இகழ்ந்த பொழுது அவ்வளவு பொறுமையாக இருந்து ஜனங்களிடத்தில் பேசுகிறார். தேவனை சார்ந்து இருக்கும்படியாக மக்களை உற்சாகப்படுத்துகிறார். தீர்க்கதரிசியுடன் இணைந்து அவர் அங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபித்து எதிரியின் சேனைகளை அவர் வெற்றியடைகிறார். தவறு நேர்ந்தபோது தண்டனை வந்தபொழுது தன்னை தாழ்த்தி சுவர் பக்கமாய் திரும்பி அத்தனையாய் அழுது தேவ சமூகத்திலே மனந்திரும்பி தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சுகமளிப்பை அவர் பெற்றுக்கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தில் முதலாக மிகச்சிறந்த பொதுப்பணியான தண்ணீர் திட்டத்தை நிறைவேற்றினார். கால்வாய் திட்டத்தை தூரத்திலிருந்து சிட்டி வரைக்கும் அப்படியே பெரிய பெரிய குழாய்களை போட்டு தண்ணீர் கொண்டு வருகிற மிகப்பெரிய கால்வாய் திட்டத்தை அவருடைய நாட்களில் தான் இந்த பூமியில் அவர் நிறைவேற்றினார். 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரத்தில் இருந்து 32ஆம் அதிகாரம் வரையிலும் அவர் 19 சீர்திருத்தங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தபடியினால் அவர் சாலமோனுக்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தில் எழுப்புதலை கொண்டு வந்தவராக, பஸ்காவை சரியாக ஆசரித்த ஒரு ராஜாவாக, ஜனங்களால் போற்றப்படுகிற ஒரு ராஜாவாக இருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாட்களிலே அவர் வியாதிப்பட்டு அவர் சுவர் புக்கமாய் திரும்பி அழுத பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியினால் ஒரு நல்ல ஒரு வெளிப்பாட்டை பெற்று ஆண்டவர் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து 15 ஆண்டுகள் அவரை
அவருடைய வாழ்விலே ஆண்டவர் கூட்டி கொடுத்த பொழுதுதான் அவர் என்ன செய்கிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12-19 வரையிலும் சொல்லப்படுகிறது. அத்தனையாக தேவனுடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் தாங்கள் ஆளப்படுகிற அந்த ஜனங்களுடைய பார்வையிலும் அத்தனையாக குற்றமற்றவராக பெயர் பெற்றிருந்த எசேக்கியா ராஜா இப்பொழுது அங்கே அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறதை கேட்டு அவன் கேள்விப்பட்டு வர்றதுக்குள்ளேயே இங்கே ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு. ஏன்னா ஏசாயா சொல்லிட்டு முத்தத்தில் வரும்போதே ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி உள்ளே போய் அவன் சொல்லி நீர் அத்திப்பழம் அடைய போடும், அந்த பிளவையின் மேலே போடும், சுகம் பெறுவீர் என்று சொன்ன அவன் அதற்கு பின்பாக இத்தனை நாள்லேயே நீங்கள் ஆலயத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லி ஆலயத்துக்கெலாம் போய் நல்ல தெய்வீக சுகத்தை பெற்றிருக்கிற அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அவன் அனுப்பினான். அவன் ஆட்களெல்லாம் அனுப்பிவிடுகிறான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு தன்னுடைய பொக்கிஷ சாலை அனைத்தையும் அவங்க கேட்க வந்திருக்கிறது, எப்படி வியாதிப்பட்டீங்க, எப்படி சுகமானீங்க என்கிற காரியத்தை கேட்கும்படியாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். தன்னுடைய தேவனை குறித்து, தேவன் தந்த அற்புத விடுதலையை குறித்து அவர்களுக்கு இடத்துல பேசினதாக இங்கே எந்த ஒரு காரியமும் எழுதப்படலை. அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் தன்னுடைய பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தக வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன்னுடைய ஆயுத சாலை அனைத்தையும் தன்னுடைய பொக்கில சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் அவர்களுக்கு அவன் காண்பித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய அரண்மனையிலும் தன்னுடைய ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்கள் வியாதியை குறித்து விசாரித்து கொஞ்சம் பரிசு கொடுத்துட்டு போகும்படியாக வந்திருக்கிறாங்க, ஒரு விசிட்டராக வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்நிய தேசத்தில் பாபிலோன் தேசத்திலிருந்து வந்த அவர்களை கூட்டி கொண்டு போய் தன்னுடைய ராஜ்யத்தின் மேன்மைகளை எல்லாம், தன்னுடைய ராஜ்யத்தினுடைய பொக்கிஷங்களை எல்லாம், தன்னுடைய ராஜ்யத்தினுடைய ஆயுத சாலை அனைத்தையும் அவன் காமிச்ச அந்த காரியத்தை தான் வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய அரண்மனையிலும் தன்னுடைய ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமே இல்லை என்கிற அளவுக்கு எல்லாவற்றையும் காண்பித்து முடித்து விட்டான். இப்போ திரும்ப எசேக்கியா ராஜாவை பார்க்க ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார். எசேக்கியாவினிடத்தில் வந்து கேட்குறார், எங்கேருந்து அவங்கெல்லாம் வந்துட்டு போனாங்கன்னு சொல்லி. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்குறார். பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து அவர்கள் வந்தார்கள் என்று ராஜா அங்கே சொல்லுகிறான். உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று ஏசாயா கேட்கிறார். என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அங்கே அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லுகிறான். அப்பொழுது ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அத்தனை கோபமாய் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும், உன் வீட்டில் உள்ளது உன் பிதாக்கள் சேர்த்தவைகள் எல்லாம் பாபிலோனுக்கு அது கொண்டு போகப்பட்டுரும். பாபிலோன் ராஜாவின் அரண்மனையில் உன்னுடைய சந்ததியில் பிறந்த உன்னுடைய குமாரர்கள் வேலைக்காரர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த ஒரு காரியம் அவனுக்கு நேராக சொல்லப்படுகிறது. அவன் சொல்கிறான், என்னுடைய காலத்தில் சமாதானமும் என்னுடைய காலத்தில் உண்மையும் இருக்குமே, அது போதும். என் குமாரர்களுடைய காலத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்பது போல அவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 115 ஆண்டுகள் கழித்து நேபுகாத் நேச்சாரினால் அந்த எருசலேம் நகரம், அங்கே இருக்கக்கூடிய ஆலயம், அங்கே இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு அவைகள் தீக்கிரையாக்கப்பட்டதை நாம் அடுத்த அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எல்லாவற்றையும் சீரழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். இங்கே யூத தேசத்தில் இருக்கக்கூடிய அநேக நல்ல அருமையான ஞானம் படைத்தவர்களெல்லாம் அரண்மனையிலே அங்கே போய் வேலைக்கு சேருகிறதை நாம் பார்க்கிறோம். இத்தனையாய் நல்ல நல்ல சீர்திருத்தங்களை செய்து நல்ல நல்ல திட்டங்களை செய்த எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு கருப்பு புள்ளி, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல மகிமைப்படுத்தாமல் தன்னுடைய அரண்மனையினுடைய பெருமைகளையும் தன்னுடைய பொக்கிஷ சாலைகளின் பெருமைகளையும் தன்னுடைய ஆயுத சாலைகளின் பெருமைகளையும் காண்பித்தபடியினால் அது அவனுடைய சந்ததிக்கு மிகப்பெரிய ஒரு அழிவாக வந்துவிட்டது என்று சொல்லி இங்கே வேதத்தில் ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில்
மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட, ஜாக்கிரதையோட, பரிசுத்தத்தோட ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமான்னு சொல்லி நம்முடைய இருதயத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பாதையில் நடத்தோன்னு சொன்னால் நம்முடைய பாதைகள் நீதிமானின் பாதை, நடுப்பகல் வரையிலும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எவ்வளவுதான் நிறைய நன்மை செஞ்சுட்டு புத்தியினத்தினால ஒரு சின்ன காரியம் செய்தால் கூட அது நம்முடைய வாழ்க்கையே நாரி போக பண்ணிடும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவே.